எப்போதும் தந்தைக்கு தேவதைகளாகவும் தந்தையர் எப்போதும் மகள்களால் தெய்வமாகவும் மதிக்கப்படுகின்றனர். பெற்ற மகன்களே இந்த காலத்தில் பெற்றோரை கைவிடும் நிலையில் பெண் பிள்ளைகள் பலர் இன்று தங்கள் பெற்றோரை பேணி காத்து வருகின்றனர். அதிலும் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி போய் நிற்கின்றனர். அந்த வகையில் கேரளாவைச் சேர்ந்த சிறுமியொருவர் தன் தந்தைக்கு கல்லீரல் தானம் செய்திருப்பதுதான் அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்திருக்கிறது. அந்த சிறுமிதான் நாட்டிலேயே மிக இளம் வயதில் உடல் உறுப்பு தானம் செய்தவர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்தவர் பிஜி பிரதீஷ். 48 வயதான இவர் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அடுத்து எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவாவில் உள்ள ராஜகிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அத்துடன் அவருக்கு உடனடியாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அவருடைய உயிருக்கே ஆபத்து என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இதையடுத்து குடும்பத்தினரும் மருத்துவ நிர்வாகமும் கல்லீரல் தானம் குறித்து விசாரித்து வந்தனர். ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. அதையும் மீறி கிடைத்த 1-2 கல்லீரல்களும் அவருக்கு பொருந்தி போகவில்லை. இந்த சூழலில் தன்னுடைய கல்லீரலை தானமாக கொடுக்க முன்வந்தார் பிரதீஷின் 17 வயது மகளான தேவானந்தா. ஆனால் அவருடைய தானத்தை மருத்துவர்கள் ஏற்க முன்வரவில்லை. காரணம், இந்தியாவில் மனித உறுப்பு மற்றும் திசு மாற்று சட்டம் 1994 படி கல்லீரல் தானம் தரும் ஒருவர் 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும் என்பதால் தேவானந்தாவின் கல்லீரல் தானத்தை மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் தனது தந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என நினைத்த தேவானந்தா உடல் உறுப்பு சட்டத்தில் இருந்து விலக்கு கோரி கேரள நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில், எனது தந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது, நான் கல்லீரல் தானத்தை செய்ய தயாராக இருக்கிறேன், எனக்கு உறுப்பு தானம் செய்வதில் மருத்துவ தடைகள் எதுவும் இல்லை, இருப்பினும் உறுப்பு மற்றும் திசு மாற்று விதிகளின்படி தானம் செய்பவரின் வயது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தற்போது 17 வயதுதான் ஆகிறது. ஆகவே என் தந்தையின் உயிர் மீது கவனம் கொண்டு இந்த வயது வரம்பில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு கடந்த ஆண்டு நவம்பர் 17 கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி விஜி அருண் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக மாநில சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களை பெற்று விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்து நவம்பர் 21 இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நிபுணர் குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் நோய்வாய்ப்பட்ட தந்தைக்கு அவரது மகள் தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அவரை பாராட்டவும் செய்தது. தேவானந்தா நடத்திய இடைவிடாத போராட்டம் வெற்றியடைந்துள்ளது. தந்தையின் உயிரை காப்பாற்ற துடிக்கும் அவருடைய போராட்டத்தை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது என வாழ்த்தியது நீதிமன்றம். மேலும் நீதிபதி விஜி அருண் தேவானந்தாவை போன்ற குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என வாழ்த்து தெரிவித்தார். இதனை அடுத்து கடந்த பிப்ரவரி 9 பிரதீஷுக்கு கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. மகள் தேவானந்தாவின் கல்லீரலின் ஒரு பகுதியை எடுத்து அவரது தந்தைக்கு மருத்துவர்கள் பொருத்தினர். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தந்தையும் மகளும் நலமுடன் இருப்பதாகவும், தேவானந்தா கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்கியதால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும், அடுத்த 6 முதல் 8 வாரங்களில் அவரது உடலில் கல்லீரல் வளர்ந்துவிடும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேவானந்தாவின் இந்த செயலை பாராட்டி அறுவை சிகிச்சை செலவுக்கான கட்டணத்தையும் மருத்துவமனை நிர்வாகம் தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் 17 வயது சிறுமி தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தந்தைக்கு தானம் செய்து நாட்டிலேயே மிக இளம் வயதில் உடல் உறுப்பு தானம் செய்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அப்பாவின் உயிரை காப்பாற்ற சிறுமி நடத்திய சட்ட போராட்டத்திற்காகவும் கல்லீரலை தானமாக வழங்கியதற்காகவும் பலரும் தேவானந்தாவுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து வருகின்றனர். தேவானந்தாவை போலவே பீகாரின் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவிற்கும் அவருடைய மூத்த மகளான ரோஹிணி ஆச்சாரியா சிறுநீரக தானம் தந்து அவரை காப்பாற்றினார். லாலுவுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என சிங்கப்பூர் மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் ரோஹிணி ஆச்சாரியா தன் தந்தைக்கு சிறுநீரக தானம் வழங்கி ஆச்சரியமளித்தார். அவர் அளித்த சிறுநீரகமானது கடந்த ஆண்டு டிசம்பர் 5 லாலுவுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டது. அதற்கு பிறகு இருவரும் நலமுடன் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் உறுப்புகளை தானமாய் வழங்குவதற்கும் பல விதிகள் இருக்கின்றன. பொதுவாக நோயாளிக்கு பொருந்தி போகிற அளவுக்கு உடனே உறுப்பு தானங்கள் கிடைப்பதில்லை. இதற்கு உதாரணமாய் நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் மரணத்தை கூறலாம். கடுமையான நுரையீரல் பாதிப்பால் ஆக்சிஜன் சிலிண்டருடன் சிகிச்சை பெற்ற அவருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு என்ற நிலையில் அதற்காக பதிவு செய்யப்பட்டது. ஆனால்
பல நாட்கள் காத்திருந்தும் அவருக்கான மாற்று உறுப்பு தானம் கிடைக்காமல் அவர் மரணத்தை தழுவினார். இது மீனாவின் குடும்பத்தை மட்டுமல்ல, இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள மீனாவுக்கு நீண்ட நாட்கள் ஆன போதும் அவர் துணிச்சலாய் எடுத்த முடிவு எல்லோரையும் பேச வைத்தது. கடந்த ஆண்டு உறுப்பு தினமான ஆகஸ்ட் 13ஆம் தேதி தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அப்போது பேசிய அவர், உடல் உறுப்பு தானம் செய்வதன் மூலம் 8 உயிர்களை காப்பாற்ற முடியும். அன்று என் கணவருக்கு தேவையான உடல் உறுப்புகள் தானமாக கிடைத்திருந்தால் என் வாழ்வே மாறியிருக்கும். உயிரை காப்பாற்றுவதை விட பெரிய நன்மை எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். உடல் உறுப்பு தானத்துக்கு பதிவு செய்தும் அது கிடைக்காமல் மரணம் எய்தும் நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போனாலும் உலகளவில் உடல் உறுப்பு தானத்தில் பெண்களே பெரும் பங்கு வகிக்கின்றனர். இந்தியாவில் 78% பெண்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் உடல் உறுப்பு தானம் வழங்குவதாக தேசிய உறுப்பு திசு மாற்று நிறுவனம் தெரிவித்துள்ளது.